ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரு குற்றமா திவ்யா அப்படின்னு ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டது. ரீசெண்டாக நான் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினேன். அந்த ஒர்க் ஷாப்பில் உங்களோட பாசிட்டிவ்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ, நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், என்னால் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு அந்த பொண்ணு அதை வந்து ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டியாக என்கிட்ட சொன்னான். ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது, ஆக்சுவலாக இது கண்டிஷனிங். என்ன கண்டிஷனிங் அப்படின்னா, குட் அப்படின்னா யூ ஷுட் நாட் ஹாவ் நீட்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி உன்னோட எமோஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீ மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது, ஹைட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பொண்ணு இதுக்கும் மேலே போய் எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், காய்ச்சல்னா கூட அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன். இது வந்து லோன்லினஸ்ங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாத லோன்லினஸ். சி, இந்த மாதிரி உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு எமோஷன்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்காம நீட்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா, you cannot have a healthy relationship, you cannot have a solid career.